அம்மா அம்மா என்ன பண்ற? எங்க போய் ஊர் சுத்திட்டு வரிய? ஊர் சுத்திட்டு வரேனா? இந்த இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல போய் எங்க அப்பாவை இறக்கி விட்டு வர இவ்வளவு நேரமா? ஏண்டி ஏதாவது வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்திருப்பேன். வீட்டுல காசு தரதுல பாக்கெட்ல காசு வச்சுக்கிறது, அங்கிட்டு போகையில சோடா, இங்கிட்டு போகையில சர்பத்து, இங்கிட்டு போகையில இளநீ, ஐஸ்கிரீம், அதை இதே வாங்கி திருட்டு ஜாலியா ரவுண்ட் அடிக்கிறது. இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா எவ்வளவு வார்த்தை வருது எனக்கு. அடி பாவி, காலையிலே பொண்டாட்டி நண்டு வேணும் நண்டு வேணும்னு கேட்டாலேன்னு சொல்லிட்டு அலைஞ்சு திரிஞ்சு யாருக்கிட்ட நண்டு இருக்குன்னு தேடி பார்த்து எவ்வளவு விலைன்னு கேட்டா 500 ரூபா கிலோ. சரி ஆசைப்பட்டு கேட்டாலே 500 ரூபா பெருசா, அவள் ஆசைப்பட்டு கேட்டாதான் பெருசுன்னு சொல்லிட்டு அலைஞ்சு திரிஞ்சு 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்தா நீ வந்து நான் சர்பத்து குடிக்கிறேன், நான் சோடா குடிக்கிறேன், நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னிட்டே நீ பேசுற. இப்ப யாரும் உங்கள்ட்ட நண்டு கேட்டா? நீ தானடி காலையில கேட்ட இன்னைக்காவது நண்டு வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. நீங்க உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போலையா? போகணும். அங்க போய் நீங்க கறி சோறு சாப்பிடுவீங்க, நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து நாங்க பிரியாணி சாப்பிடலாம்னு நானும் என் பிள்ளையெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நண்டை வாங்கிட்டு வந்து தெரிய. ஏய் நீ பிளான் பண்ணது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதோ சர்ப்ரைஸா வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன், ஆசைப்பட்டு கேட்டாலும் சொல்லிட்டு. அதுவும் நீ காலைல தான் கேட்ட. சரி போனேன் பார்த்தேன், யாவும் வந்துச்சு, சரி வாங்கிட்டு போமேன்னு வாங்கிட்டு வந்தேன்டி. எனக்கு இந்த சர்ப்ரைஸ் கிப்ரைஸ்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல, வாங்கவா என்னன்னு. என்னைக்கோ ஒரு நாள் கேட்டேன், இன்னைக்கு கேட்டேனா? அது ஒரு செகண்ட்ல மாத்திட்டல எங்க பிளானு. காலையில் தாண்டி டீ குடிக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்த இன்னைக்காவது நண்டு வாங்கி தருவீங்களான்னு. அதெல்லாம் ஐடியா மாத்தியாச்சு. நாங்க செகண்டுக்கு ஐடியா ஒன்று வச்சிருவோம். அது எனக்கே புரிய தெரியும். கேட்கணும்ல, போன் எதுக்கு வச்சிருக்கீங்க? காசு இல்லைன்னு சொல்லி அப்ப நண்டு வாங்க காசு வந்துச்சு. ஜிபேல இன்னொரு கடையில காசு அனுப்பி அவங்கள்ட்ட கை மாத்தா ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வந்தேன்டி. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமோ? ஆசைப்பட்டு கேட்டீலடி. ஆசைப்பட்டு கேட்குற அன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டியா நீ? உனக்கு சர்ப்ரைஸ்னா என் பிறந்த நாளுக்கு வைக்கணும் சர்ப்ரைஸ், இல்ல கல்யாண நாளுக்கு வைக்கணும் சர்ப்ரைஸ். இது ஒரு சர்ப்ரைஸா? இது நோகாம திங்க முடியும்? பிரியாணி வாங்கினோம்னா நீட்டை தின்னமா தூக்கி போட்டமான்னு இருக்கும். இதுக்கு 3 சட்டி எடுக்கணும், கழுவணும், நறுக்கணும், குழம்பு வைக்கணும், சோறு கூட இந்த வைக்கல. உழவிச்சது காலை பாத்தீங்களா நீங்க? எல்லா வேலையும் எனக்கு எடுத்து விடுறீங்க. நீங்க மட்டும் நோகாம போய் விருந்து போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிறேன் பாத்தியா, எனக்கு இது வேணும்டி. பிறந்த நாளைக்கும் கல்யாண நாளுக்கும் குண்டு தான் வைக்கணும் உங்களுக்குலாம். இப்போ என்ன செய்ய போற? என்ன செய்ய போறேன்? பிரியாணி தான். இதை அப்படியே பெரட்டி சைட் டிஷ்க்கு வச்சுக்கிறோம். மெயின் டிஷ்ஷே உங்களுக்கு பிரியாணி தான். வலைய விரிச்சு வச்சு அதுல போய்